ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் டெய்லி தமிழ் பொண்ணு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே. ஸோ சண்டேங்கிறதுனால லீவுங்கிறதுனால நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கிற குத்துப் மினார் பார்க்க தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் பார்த்தது, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் இருக்குன்னு சொல்லலாம். 10 வருஷத்தில் பார்த்தது தான். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் போகிறேன். சரி, என் பையனும் இது வரைக்கும் பார்த்தது இல்லையே, சரி அவனுக்கும் காமிக்கலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சண்டேங்கிறதுனால இன்றைக்கி வந்து ரொம்ப க்ரௌடாக இருந்தது. இங்கே பாருங்களேன், பார்க்கிங் லைனு எவ்வளோ பெருசுன்னு பாருங்களேன். அதுக்கப்புறம் பார்க்கிங்கில் நான் வண்டி விட்டுட்டு நாங்கள் சரி போகலாம் அப்படின்னு உள்ள என்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டிக்கெட் வாங்கணுமா, அந்த டோக்கன் வாங்கணும்னு சொல்லி அதுக்கே பாருங்களேன் எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள். சாட்டர்டே சண்டே வந்தால் போதுங்க, ரொம்ப ரஷ்ஷாக இருக்குங்க, ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குது. சரி, ஏன்னா நான் வந்து சின்ன வயசில் பார்த்தது என்னன்னா அப்போல்லாம் ஒன்றும் புரியல. இப்போ போய் பார்த்தா தான் தெரியுது இவ்வளோ கூட்டம், அதுக்கு எதுக்கு வராங்க அப்படின்னு. நாங்கள் வந்து டோக்கன் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி 2:30 மணி 3 மணி போல் ஆயிடுச்சு, நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் நம்ம சாப்பிட்லாமே அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணி தான் வந்தோம். ஸோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அங்கே உள்ளே என்ட்ரி பண்ணுறதுக்கே அங்கே ஒரு லைனுங்க, 2 லைனு நிற்கிது. அதை தாண்டி தான் உள்ளே போகணும். அதுக்கப்புறம் டோக்கன் கொடுத்து நாங்கள் அது பண்ணி உள்ளே வந்துட்டோம். பாருங்களேன், சூப்பராக தெரியுது இங்கேருந்து பாருங்கள் குத்துப் மினார். என்ன அந்த வெயிலுங்கிறதுனால சரியாக வீடியோ இந்த கிளியராக வரல. அந்த போக போக பாருங்களேன் எவ்வளோ கூட்டம்னு பாருங்களேன். இன்றைக்கி ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. சண்டேனாலே ரஷ்ஷு தாங்க. அது எங்கேயாச்சும் நம்ம போகிறதா இருந்தாலே ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் எங்கேயாச்சும் போகலாம் இருந்தால் இந்த மாதிரி தாங்க கூட்டம் போல் இருக்குது. நான் வந்து இன்றைக்கி தான் பார்க்குறேன். அப்போ 10 வருஷத்தில் பார்த்தது, அப்போது என்ன சின்ன பிள்ளையாக இருப்போம், நம்மளுக்கு அவ்வளோ நினப்பில்லை. ஸோ இப்போ தான் நான் வந்திருக்கேன். என் பையன் சாக்கில் நானும் குத்துப் மினார் பார்க்க வந்தாச்சு. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. என்ன சொல்கிறது, அதோட அடியே பார்த்திங்கன்னா 235 அடியாம்மா. 5 கட்டிடம் இருக்குது. அதில் சைடில் எல்லாமே பால்கனிஸ் இருக்குது. ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அதில் எல்லாமே ஒன்றுன்னா எழுந்திருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே உருது லாங்குவேஜில் எழுதியிருந்தது. இந்த கட்டிடம் வந்து பார்த்திங்கன்னா ஏடி 1199லேருந்து 1220 வரைக்கும் பண்ணி முடித்தாங்களாமா. குத்புதீக் ஜபக்குங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டிட கட்டுறதுக்கு ஆரம்பித்தார் 1199லேருந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் இறந்ததுனால அவரோட மருமக தான் இதை வந்து ஃபுல்லாக கட்டி முடித்தார் ஏடி 1220. ஸோ ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது அந்த கட்டிடம் வந்து பார்த்திங்கன்னா. ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. எல்லாமே சுற்றி சுற்றி பாருங்களேன், அந்த கோபுரம் ரொம்ப அழகாக இருந்தது. அந்த 235 அடி அந்த கட்டப்பட்டது, அந்த ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த இடமும் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. எல்லாருமே சுற்றி 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 விளாண்டாங்க. இந்த பாருங்களேன், கோவில் கல்வெட்டுகள் மாதிரி அந்த அழகழகாக அந்த மாதிரி சிற்பிகள் இந்த மாதிரி சேர்த்து வச்சு ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் நிறையா பேர் வந்திருந்தாங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, வீடியோஸ் எடுக்கிறாங்க. நிறையா வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபாரினர்ஸுமே வந்து நிறைய ஃபோட்டோஸும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. என்னது, எதுக்கு கட்டப்பட்டாங்க, எப்படி, யார் கட்டினாங்க அப்படின்னு எல்லாமே அந்த டூரிஸ்ட் கைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சொல்லி சொல்லி அதை என்ன எப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ரொம்ப பேர் நான் பார்த்தேன், ஃபாரின்காரங்களை நிறையா பேர் நான் பார்த்தேன். அதுக்கு தனி டிக்கெட்ஸ் ஆமாம், ஃபாரினர்ஸ்க்கு தனி டிக்கெட்டு, அப்புறம் இந்தியன்ஸ்க்கு தனி டிக்கெட்ஸ் அப்படின்னு அந்த இதில் எழுதியிருந்தது போர்டில். இப்போல்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் மூலியமாக நம்ம பண்ணி சீக்கிரமாக என்ட்ரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கூட இப்போ அந்த மாதிரி வந்தது. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி பார்த்ததுனால எங்களுக்கு அந்த மாதிரி வரலை. ஸோ அதனால் நாங்கள் லைனில் நின்று அப்புறம் டோக்கன் வாங்கிட்டு தான் வந்தோம். 40 rupees per person. ஸோ அந்த டிக்கெட் வாங்கி தான் நாங்கள் வந்தோம். அதுக்கப்புறம் உள்ளே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம். அப்புறம் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி ஃபோட்டோஸும் அப்புறம் வீடியோஸ் எல்லாமே எடுத்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து பார்க்க ரொம்ப ஜாலியாக இருந்தது. என்ன அது வந்து சுற்றுறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டே வேணும். அவ்வளோ பெரிய இடம் இது வந்து பார்த்திங்கன்னா சுற்றி 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 பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய இடம். ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு வந்தால் அது அவ்வளோ பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம சுற்றி சுற்றி போகணும். ஒரு சைட்லேருந்து போனால் இன்னொரு சைட்லேருந்து போனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அழகாக பிரம்மாண்டமாக கட்டிடம் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்களும் என் பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா சரி மேலே அந்த பின்னாடி சைடு போகலாமே, குத்துப் மினார் முன்னாடி இந்த ஃப்ரண்ட்டில் இருந்ததில் அதுக்கு பின்னாடி சைடு போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நாங்கள் வந்துட்டோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா
பார்த்திங்கன்னா குளிருமே அவ்வளோ இல்லை. டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா டிசம்பர் மந்த்துனாலே இங்கே குளிர் ரொம்ப அதிகமாக குளிரும். இங்கே வந்தவங்க எல்லாருமே பாருங்களேன் ஜாக்கெட் ஸ்வெட்டர் எல்லாமே போட்டு வந்திருக்காங்க. குழந்தைங்கலேருந்து சரி பெரியவங்க வரைக்கும் சரி. அந்த ஈவினிங் ஆக ஆக ரொம்ப குளிரும். ஸோ அதனால் எல்லாருமே ஸ்வெட்டர் போட்டு வந்துட்டாங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெயிலுமே இருந்தது, ரொம்ப நல்லாவும் இருந்தது. அந்த கிளைமேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போய் நம்ம சுற்றி பார்க்குறதுனா ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் அந்த ஈவினிங் ஆக ஆக தான் ரொம்ப குளிர ஆரம்பிச்சுக்கும். சரி அப்படின்னு நாமளும் அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு நம்மளும் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்தையுமே சுற்றி பார்த்தோம். எனக்கு என்னென்னா ஃபுல்லாகவே என்னால் சுற்ற முடியலங்க. என்னோட கால் வலி எடுத்துக்கிச்சு. கொஞ்சம் நஞ்ச இடத்த வந்து நான் சுற்றி அந்த வீடியோஸ் எல்லாமே எடுத்தேன். இங்கே பாருங்களேன் ரொம்ப அழகாக அந்த கட்டி முடிச்சிருக்காங்க. இது கட்டுறதுக்கு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சுன்னு எப்படி இருந்தாலும் ரொம்ப வருஷம் ஆயிருக்கும். ஏன்னா 1199 122ல் கட்டி முடிச்சிருக்கான்னு பாருங்களேன். அவங்க இஸ்லாமிய அவங்க வந்து கட்டி முடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்ததுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டாரு. அவர் மெடிடேஷன் பண்ணுறாரு. எங்கே போனாலும் அவர் மெடிடேஷன் தான். அவர் வந்து ஒரு மெடிடேஷனில் கூட இருக்கார் மெம்பராக. ஸோ அங்கே உட்காந்து மெடிடேஷன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கும்போது என் பையன் வந்து சின்ன பையன் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க கிளம்பிட்டாங்க. என்னோட பையன் பாருங்களேன் இங்கே வந்ததுலேருந்து அங்கே எங்கேன்னு சுற்றி அம்மா என்னை ஃபோட்டோஸ் எடுமா, அம்மா என்ன ஃபோட்டோஸ் எடுமா அப்படின்னு என் பெரிய பையன் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடம் இருந்தது. சரி இந்த இடத்துக்கு நம்ம போய் பார்க்கலாம். ஏன்னா இந்த இடத்து அதே பின்னாடி தான் குத்துமினார் பின்னாடியே தான் இருந்தது. சரி இந்த இடத்துக்குமே போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு போய் பார்த்தா ரொம்ப அமைதியாக இருந்தது. அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தார். அந்த அந்த லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா உருது லாங்குவேஜில் எழுதியிருக்கு. அது எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அங்கே நின்றுட்டுருக்காங்க பாருங்களேன், அவங்க வந்து அது என்னமோ படிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கு புரியுது போல். நான் உங்களுக்கு எல்லாமே சுற்றி காமிக்கிற பாருங்களேன். ரொம்ப அழகாக அந்த மாதிரி கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி தெரியுது, அங்கேருந்து தான் என்ட்ரி. அங்கேருந்து இந்த சைடு வந்தால் லெஃப்ட் சைடு வந்தால் ரைட் சைடு வந்தால் எக்ஸிட்டு. நாங்கள் இங்கேருந்து போகணும். ஸோ என் பையன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோபுரம் மாதிரி பண்ணியிருக்காங்களே அதில் வந்து சுற்றி வெளியே வந்துக்கிட்டே இருக்கான். என் பெரிய பையனும் அங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்கான் பாருங்களேன். நாங்கள் ஜாலியாக இருந்தோமோ இல்லையோ அவங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சரி எக்ஸிட் ஆகலாமே அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக ஒரு ஃபைனலாக ஒரு வீடியோ எடுத்துடலான்னு அப்படின்னு சொல்லி நான் அந்த குத்துமினார் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்தேன். ரொம்ப அழகாக தெரிஞ்சுதுங்க பாருங்களேன். அந்த வெயிலுக்கு முன்னாடி சைடில் ரொம்ப அழகாக பீஸ்ஃபுல்லாக இருந்தது. அங்கே பார்க் எல்லாமே இருந்தது. எல்லாம் சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் குத்துமினார் போனதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஜாலியாக இருந்தது. என் ஹஸ்பண்ட் பாருங்களேன் பாய் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். அவ்வளோதாங்க, நாங்களும் கிளம்பியாச்சு. டைம் ஆகிடுச்சு, இப்போ கிளம்பணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள்.